தூரத்தில் உனக்கு குழி தெரியுதையா? அவங்க வராங்களா போகிறாங்களான்னு தெரில. யார் என்னன்னே தெரில. ரெண்டு அங்கிட்டு வர ஒன்று தெரியுது பாருங்க. ஏய் இங்கிட்டு நோக்கி தான் ஒரு 4-5 பேர் வர்ற மாதிரி இருக்கப்பா. அங்கே ஒரு அங்கிட்டு ஒன்று லைட் நிறையா இருக்குது. ஏன் அப்படி யாரோ போகிறாங்கல்ல இங்கிட்டு போகிறேன். எல்லாம் பக்கத்தில் வராங்க. இது வந்து நேரில் வந்து என்ன பேசுகிறாங்க பார்ப்போம். அது ஆள் மாதிரியே தெரியலையே. ஆட்டி ஆளே இல்லை, ரொம்ப ஆடுது. நல்லா பாரு ஜூம் பண்ணி. ஆள் மாதிரியா இருக்கு இல்லையா? என்னையா வெள்ளை வெளியா தெரியுது? லைட்டு மின்னுது. இங்கே நோக்கி வந்தால் பக்கத்தில் வரமா? சரி நம்ம என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். போதா வீடியோ ரன் ஆகுதா? ஓகே, வெல்கம் டு கைஸ். ஒரு ரொம்ப நாளாக ரொம்ப கேப் ஆகிடுச்சு, வீடியோ போட முடியல. நிறைய லொக்கேஷன் அலைஞ்சனால லொக்கேஷன் கிடைக்கல. ஸோ லொக்கேஷன் தேடி அலையிறப்போ இடையில நான் அதை பற்றி கொஞ்சம் விசாரித்தனால சரி எடுக்கலாம். அது முதல் லொக்கேஷன் ஒரு பில்டிங்காக பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலான்னு பார்த்தேன். இது வந்து ரொம்ப சீக்ரெட்டாக சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க. அது ஏதோ மர்மம் மாதிரி. இந்த மாதிரி 4 பேர் 5 பேர் போனாங்களாம். உள்ளே போகிறப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இருட்டடைஞ்சு வர்றப்போ ஆறு இருக்குது. ஆறுலேருந்து வர்றப்போ ஏதோ ஒரு ஸ்ப்ரெட், ஒரு நெகட்டிவாக ஒன்று தெரிஞ்சது எங்களுக்கு. பேயை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர வந்து ஏரியா ஃபுல்லாக சொல்லி பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட சொல்கிறப்ப ஏரியா பெருசாக தெரில. இப்போ ரொம்ப அதிகமாக பேசுனால சரி எடுத்துடலாமே, இதை எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ பில்டிங் போயிடலாமே அப்படின்ற ஒரு பிளானுக்கு நீங்கள் வந்தோம். இப்போ என்னென்னா நிறைய பேர் அந்த ஆற்றுல இழுத்துட்டு போய் செத்ததாகவும், நிறையா பேர் தூக்கு போட்டு இறந்ததாகவும், நிறையா பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணி கொஞ்சம் கண்ணு மூணு தெரியாமல் இறந்ததாகவும் நிறையா சொல்கிறாங்க. பட் டெத்தை பற்றி அதிகமாக சொல்கிறனால சரி ஓகே ட்ரை பண்ணலாமே, நம்மளுக்கும் ஒரு வீடியோ வரும் பண்ணலாம் அப்படின்னு பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி தான் இங்கே இறங்குறோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப 6 மாதங்க அப்புறம் ஒரு மனுஷன் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அவரையும் காட்டுறேன், விஸ்வா. அப்பயும் இவர் பில்டிங் வரல. பில்டிங் எனக்கு தெரிஞ்ச 6 வீடியோ வந்திருப்பார். ஆனால் அது வீடியோக்குள்ளே வரல. அது பொருளை பாதுகாக்க, பைக்கை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி தூரமாகவே நின்றுக்குவாப்புல. இந்த தடவை வீடியோவில் வரணும்னு சொல்லி வந்திருக்காப்புல. ஒருத்தர் எடுத்துக்கிருக்காப்புல. அந்த முகத்தை காட்டுறேன், கட் பண்ணுப்பா நீ காட்டணும். இந்த உங்கள் முன் 6 மாதம் கழித்து நம்ம விஸ்வா வந்திருக்காப்புல. 6 மாதம் கழித்து வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ இந்த நிறைய நாள் 6 மந்த்துக்கு அடுத்து இங்கே இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு விஸ்வா வந்து ஒரு தடவை நான் தனியாக பில்டிங்குள்ளே போகிறேன்னு சொல்லி பயத்தில் உன்னை கூப்பிட்டு இடையில வந்தேன். அந்த ஒரு பில்டிங்கில் பார்த்தியா இடையில அது ஏதோ காணா போயிட்டாப்புல. அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அப்போ தான் இவரோட பழைய வீடியோ உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணி வச்சுருக்காப்புலன்னு. சிரிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. பேய்னா சிரிப்பாப்புல, எல்லாத்துக்கும் சிரிக்கிறது தான். ஏதோ இவர் பார்த்தா இருக்கணும். அது இருந்தாலும் அது எனக்கு இருக்கணும், உனக்கு சிரிப்பு இருக்கணும். ரைட். சரி போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி போ. இந்தா இல்லை இது பிடிக்கணும். நடந்துக்கிட்டே பேசலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஓகே கரெக்டாக பிடிச்சிக்கோ. ஒரு டிஸ்டன்ஸில் நான் தெரியற மாதிரி வச்சுக்கோ. என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். ஆமாம் விஸ்வா, அவங்க என்ன சொன்னாங்க அந்த 5 பசங்க? ஏதோ சும்மா வந்திருக்கானுங்க. நைட்டு ஒரு 8 மணி வாக்கில் வந்து சும்மா அங்கிட்டு போகணுன்னு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்னமோ பிளாக் கலராக நிற்கும். கிட்ட ஓரளவு கிட்டவே பார்த்துருக்கேன். ஒரு பையன் நல்லா பார்த்துருக்கான். யாரை பார்த்தாலும் சும்மா போனேன் எதுக்கு? அதான் ப்ரோ, அதான் சொல்கிறானுங்க. இங்கே வந்தோம்னா சும்மா ஃப்ரெண்டு கூட விளாட்றதுக்கு வந்தோம். அப்படியே ஒரு 6-7 மணி வாக்கில் இங்கே உட்காந்துருந்தோம். ஆச்சு அங்கிட்டு உள்ளே போயிட்டலான்னு போயிருக்கோம். ஒரு 4-5 பேர் போயிருக்கானுங்க மொத்தமாக. 4-5 பேர் அப்படி. அந்த 5 பேர் அதில் ஒரு பையன் வந்து நல்லா நல்லா நின்றுருக்க பார்த்துருக்கான். எங்கண்ணா? கல்லுண்ணே. போகிற வரைக்கும் எதுவும் கண்ணில் படக்கூடாது. எனக்கையாவது பேசிக்கிட்டே போவோம். ஆனால் அந்த தம்பி சொன்னது ஏதோ பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா நான் தான் முதல்ல பார்த்தேன். பார்த்து நான் வந்து எந்த பசங்கள்ட்ட சொல்லலை. இன்னொரு பையனும் பார்த்துட்டு அவன் வந்து கத்துனோடனே அத்தனை பார்த்து ஓடிட்டோம். அதில் ஒரு பையன் மட்டும் கீழே விழுந்துட்டான். திருப்பி தூக்கிட்டு போகிறக்குள்ளேயும்
ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்துருச்சு. அடுத்து என்னாச்சுன்னு தெரில, அப்படியே நாங்கள் வீட்டுக்கு ஓடிட்டோண்ணா அப்படின்னு. அந்த போஸ்ட் மரத்துக்கு கீழே அடிங்க. அந்த போஸ்ட் அங்கனக்குள்ள ஒன்று இருக்கு பாருங்க, வெள்ளையா தெரியுது பாருங்க. இங்கிட்டு இங்கிட்டா ஆ தலைவர் கண்டுபிடிக்கிறாரு. இதுக்குதே நான் விசா வேணும்னு சொல்றது. ரொம்ப தூரத்தில் வேற ஆமாம், நிறைய பில்டிங் இருக்கு போல. கர்நாடகா தெலுங்குன்னு சொல்லி அதுவே ஒரு எனக்கு தெரிஞ்சு 7-8 வீடியோ போட்டேன். ஆமாம் ஆமாம். கொஞ்சம் தமிழ் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க கூட கொலாபரேஷன் பண்ணணும். அதுக்குதான் வெயிட்டிங்கு. விஸ்வாவை கூப்பிட்டு போகணும். அங்கே இவர்தான் தைரியம் கன்ஃபார்ம் போயிடலாம். நாங்கள் என்ன அது தெரியுதா? இல்லை, அது என்னமோ தூரத்துலேருந்து பார்க்க என்னமோ ஒயிட் கலரில் இது உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சா, அதே கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுச்சு. அதாவது அந்த 5 பசங்க சொன்னது வந்து பிளாக்கு எப்படினாலும் ஒயிட் கலர் நம்ம பார்த்து காமிச்சிரு மக்களுக்கு. இதை காமிச்சிரு கரெக்டாக. போர் போட்டிருப்பாங்க போல இந்த இடத்துல. அதுக்கடுத்து என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அம்பிட்டு வளர்ந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு காட்டுக்குள்ள மேக்ஸிமம் எனக்கு 2-3 தடவை தான் போயிருக்கேன், அதிகமாக போகல. அதனால சரி, ஏன்னா போன தடவை ஒரு தடவை நீ காட்டுக்குள்ளே வந்துடல. ஆமாம், அந்த அதான் 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது காட்டுக்குள்ள தானே எடுத்தோம் நம்ம. ஆமாம் 6 மாதத்துக்கு. அப்போ கூட நம்ம 2த்துக்கு நடுவில் வந்து மரத்தில் நம்ம போய் உட்காந்தோம்ல, மறக்க முடியாது அதெல்லாம். என்னன்னா இப்போ சேம் அங்கே நடக்கிற மாதிரியே இங்கே நடந்துருமோ அப்படின்ட்டு. நடந்துச்சுன்னா இங்கே பதங்கிறதுக்கு இடம் இல்லை, ஓட வேண்டியதுதான். நம்மளுக்கு தேவை அந்த த்ரில் இருந்தால் போதும். எனத்தையாவது தண்ணி சவுண்டு கேட்குது. ஆறு பக்கத்துக்கு. ஆமாம், அது வேறு ஆறு வேறு பக்கத்தில் இருக்குன்னு நான் அதனால தானே ஆறில் அடிச்சுட்டு இறந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. சைலண்ட் அப்போ ஏதாவது சவுண்டு இருக்குதான்னு பார்ப்போம். கேட்குதா உனக்கு? இதெல்லாம் ஒரு 90s கிட்டு. அதாவது அந்த டயத்தில் நம்ம சின்ன வயசில் ஆற்றுக்கு போயிருக்கேன். அந்த ஆற்றுக்கு போகிறப்போ அந்த எக்கோ விழுகும்ல ஊரில் இருந்து, குட்டு சவுண்டு, திருவிழா சவுண்டு, இதெல்லாம் கேட்கவே அந்த காந்தாரா படத்தில் லைட்டாக அப்படி புல்லரிக்குது. எனக்கு இப்போ இன்னும் அங்கிட்ட இருட்டாக இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போவோமா நேராக உள்ளே போயிடலான்றேன். ரொம்ப நேரம் உன் ஃபேஸை காட்டல, இல்லை உனையும் காமிச்சா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டிங்களா? லைட்டை கொடு. ஓ முன்னாடி போவாங்க. போயிட்டே இரு. ஆனால் எனக்கு அந்த இருட்டாக இருக்குது, அதான் பார்க்குறேன். அங்கே தூரத்தில் சிவர் மாதிரி இருக்குது, ஆனால் பக்கத்தில் போனால் தான் தெரியும் போல். பா எல்லாம் போஸ்ட் மரமாக இருக்குது. ஏதாச்சும் இது பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் பிரச்சனையாகி நின்றுருக்கோம். ஆமாம், அதே என்னன்னு தெரியல. கீழே எது பாம்பு எதுவும் வராமல் இருந்தால் சரி, கொஞ்சம் வேகமாகவே போயிடுவோம். நைட் நேரத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாம்புன்னு. அதெல்லாம் சொல்லலாம், அந்த காலத்தில் சொல்லி அப்படி பழக்கி விட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்காண்டி நம்ம இப்போ கோஸ்ட்டை பார்க்க போகிறோன்னு சொல்ல முடியாது, என்னது ஸ்பிரிட்டை பார்க்க போகிறோன்னு சொல்லுவேன். அதையும் சொன்னாங்க. கோஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க, பெயின்னு சொல்லாதீங்க, அமானுஷன்னு சொல்லாதீங்க, ஸ்பிரிட்டுன்னு சொல்லுங்கள், பேய் பேர் அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து பெரியவங்க முதல்ல இருந்து அந்த பாம்புக்கு பதிலாக பூச்சி சொல்லு, நைட் நேரத்தில் சொல்லக்கூடாது, இதை தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக சொல்லுவாங்க. நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஆமாம் ஆமாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு நிமிஷம் அங்கே லைட் அடி எங்கே பார்த்து எடுது இந்த இடத்துல பார்த்து. இந்த இடம் கரெக்டாக நான் டார்ச் அடிக்க பாருங்க. ஓ, அங்கிட்டு மட்டும் ரோடு போட்டிருக்காங்களா? அங்கிட்டு ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு, இங்கிட்டு ஃபுல்லாக ரோடு போட்டிருக்காங்க போல். இங்கனக்குள்ள தான் பசங்க பார்த்து இந்த இடத்துல இங்கனக்குள்ள இப்போ கரெக்டாக நம்ம நடக்கிற இடத்துல நின்றுருந்துருக்காங்க. அப்படியே இங்கனக்குள்ள பார்த்துருக்காங்க, ஒரு பையன் பார்த்துருக்கான் போல். பார்த்துட்டு பயந்துட்டு தெரிச்சு ஓடி இருக்கு. உள்ளே போய் என்னன்னு பார்த்துருவோமா? உள்ளே போய் பார்த்துருவோமா? முன்னாடி போவா, முன்னாடி போவா இல்லை நீங்கள் போகிறீங்க? நான் போகிறேன்.
லைட்டு நான் அதிகமாகவே வைக்கிறேன். பின்னாடி ஒன்றும் தெரியல, பிளாக்காக தெரியுது. அப்படியா? லைட்டு இது நீ வச்சுக்கோ. ஓகேவா? இந்த ஒரு ஆக்சுவலாக அங்கிட்டு பார்த்துட்டே பேசணும். கேமரா சென்ஸ் இல்லையாடா உனக்கு அப்படின்பாங்க. அப்பப்போ கேமரா பார்த்து அதான் ஆறில் இறந்ததாலாம் சொல்கிறாங்களே. சொன்னது பகலில் வந்து பார்த்தது. ஆற்றுல இறந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி தான் சொன்னாங்க, ஆற்றுல அடிச்சுட்டு போய் இறந்ததாகவும். அடுத்து ட்ரிங்க்ஸ் அடித்து தடுமாறி தண்ணிக்குள்ளே விழுந்து பாறையில் அடிபட்டு இறந்ததும் சொல்கிறாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வெள்ளனை வந்து எடுத்துருக்கலாம். வெள்ளம் வந்து நைட்டு இங்கிட்ட ஹோட்டல் இருக்காது. லைட் அடிங்க இந்த சைடு. சிவர் எவ்வளோ தூரம் போதும் பாரு. அது வரைக்கும் இருக்கா சிவரு? இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் இருக்கு. போகணுமான்னு தோணுது. போய் தான் ஆகணும். நம்ம அதுக்கானே தான் வந்திருக்கோம். கீழே பார்த்துவா. கீழே பார்த்துக்க. அது ஆற்று சவுண்டு கேட்குதா? நல்லா கேட்குது. ஆமாம், இதுக்கப்புறம் ஆற்று சவுண்டு கேட்குறப்ப நாய்ஸ் அடிக்கும். இங்கே தான் பார்த்துருக்காங்களா? என்னப்பா இவ்வளோ பயங்கரமாக இருக்கு. நான் அதுனா பார்த்து இங்கே போகிறதுக்கு இடம் மாதிரி இருக்குது. நீங்கள் வீடியோவில் நல்லா காட்டேன். இங்கே இரு, கீழே பாரு, இங்கே பாரு. இங்கே இரு. எப்படி உட்காந்து பாருங்க. பாரு, மரத்தில் எதுவும் இல்லையே. அதே மரத்துல கீழே இறங்கின பிறகு சவுண்டாக பேசணும்னு நினைக்கிறேன். கீழே இறங்க வேணான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபுல்லாக பாரு, அங்கே பாருங்க. இதுக்கு மேலே பாதி இல்லை, ஃபுல்லாக தண்ணி. அங்கே பாருங்க. அங்கே தெரியும், ஆளு நினச்சேன். அவ்வளோதான். இங்கிட்ட பாதை இருக்கப்பா. இப்போ நம்ம கீழே விழுந்தோம்னா உருள வேண்டியதாக தண்ணிக்குள்ள பொதுன்னு. 1 2 3 சொல்கிறப்ப பின்னாடி டக்குன்னு கேமராவே லைட்டிங் இருக்கு. நான் 1 2 3 கொஞ்சம் இப்போ யாராவது இருந்தீங்கன்னா வாங்கப்பா. கிரணே கிரணே பின்னாடி பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. பார்த்து இல்லை, நான் ஒரு ட்ரையல் பண்ணிடுறேன். நீ வராது. எனக்கு தெரிஞ்சு இறங்கினா ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். இவர் வேற கீழே இறங்குறாரு. ஏற முடியாது. நீ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. இவர் வேற கீழே இறங்குறாரு. நான் பேசுறது கேக்குதா? போதுண்ணா, தண்ணி ஃபுல்லாக பாருன்னு வேற சொல்லியிருக்கானுங்க. கேட்டுச்சா? மொட்டம் இது ஃபுல்லாக தண்ணி. கேஸ் கேமரா எனக்கு இந்த லைட்டு போதும். அந்த லைட்டு நீ எனக்கு அடி. ஆறு பயங்கரமாக இருக்கு. அங்கே பாறைலாம் இருக்கப்பா. எதுவும் வந்துடாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். நீ அங்கிட்டு லைட் அடி. அங்கிட்டு சவுண்ட் இங்கதாயா கேக்குது. யாரு? எனக்கு வலிக்கிட்டே போகுது. ஐயோ ரொம்ப யாரு? எனி ஸ்பிரிட்? ஒரு பாறை இருக்குயா அங்க. இன்னும் வராம இருந்தா செருத்தேன். சரிப்படலை. மேலே போயிடும். பின்னாடி போ. பின்னாடி போய் லைட் அடிச்சுட்டே காட்டு. ஏற்கனவே சரி பண்ண
வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு கை எதுவும் கொடுக்கவா? இல்லை வேணாம். டார்ச் தரீங்களா? ஏறிடுறீங்களா? ஏறிடுறேன். எதுக்கு சரி பண்ணு இந்த இடத்துல? அது என்னது சம்திங் எல்ஸ் ஏதோ இருக்குன்னு சொன்னா. இப்படி எப்படி கிடச்சி தெரியுமா? நம்ம சாங் கேட்டோம்னா என்னதுண்ணா சவுண்டு கீழே கேட்டுச்சு, இங்கேயும் கேட்குற மாதிரி இருக்கு. ஒன்றுமே சரி ஓகே. நம்ம மெயினாக மட்டும் சவுண்டு பயங்கரமாக கேட்டுச்சுண்ணா. அந்த வேலையை மட்டும் நம்ம டெக்னிக் ஆரம்பிச்சிடலாம். இல்லை ஆனால் அந்த சவுண்டு கேட்டிங்க நல்லா. அதை கேட்டேன். ஆனால் தண்ணி ரொம்ப பெருசுப்பா. சரி நம்ம அந்த கேமை ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, அந்த சாமியார் சொன்னதை ஆரம்பிச்சிருவோம். எனக்கு கொஞ்சம் சரிப்படலப்பா. சவுண்டு தும்முன்னு கேடுச்சு எனக்கு கேடுச்சு. யாரோ எட்டி பார்க்குற மாதிரியே இருக்குது இதை பார்த்தாலே. இரு யாரும் இல்லைப்பா. யாரும் இல்லை. முன்னாடி போகும்பா. சரி நம்ம அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அதை எடுத்து நடுவில் வை. பூசாரி இல்லையா அது சாமி மந்திரவாதி மாதிரி பூசாரி. இதை கொஞ்சம் நல்லா இடத்த ஃப்ரீ பண்ணிடுவாங்க. பற்ற வைப்பா. அது எண்ணெய் முக்கிக்க முன்னாடி இருக்கிற பகுதி முக்கான கையை வச்சு தொட்டு வச்சு. ஆஹா கடவுளே. தூரத்துல இருந்து பாட்டு சவுண்டா எப்போ போனேன். ஓகே பயத்ததே வாழ்றோம் நம்ம. ஆமாம், பற்ற வச்சு விட்ரு. லெஃப்ட் ஹேண்டு. ஓ லெஃப்டா? வேற லெவல். இப்போ தான் ஏய் நல்ல தீப்பெட்டியை வச்சுக்கிட்டு இந்த தீப்பெட்டியில் என்னைக்கு பார்த்தா பிடிங்கிச்சு. இது பழுத்து போச்சுப்பா தீப்பெட்டி. பழுத்து போச்சா? எதுவும் எக்கோ விழுந்து சாங் கம்பி. அதை எடுத்து தீப்பெட்டியை அது கரெக்டாக பார்த்து வை. எடுத்து ஏதோ இடிக்குது. பார்த்து வை. ஐயோ எரியுது. ஏதாவது ஒரு குச்சியை வச்சு தான் முன்னாடி நான் அடிக்கணும். இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக அவர் ஒன்று சொன்னார். ஞாபகம் இருக்கானே? என்ன சொன்னார்? நம்ம என்ன இங்கே கொண்டு வருமோ இந்த மாதிரி பொருளெல்லாம் இங்கே தூக்கி போட்டு போயிடணும்னு சொல்லியிருக்காரு அவர். ஐயோ எங்கம்மா திட்டும்ப்பா. அவர் அப்படி சொன்னார். என்ன பார்ப்போம் பார்த்துக்கலாம் எடுத்துகிட்டு கூட பார்ப்போம். ஆனால் காட்டு தீ வராமல் இருந்தால் சேர்த்து இந்த விளக்குனால விளக்க பற்ற வச்சாச்சு. சரி ஓகே. இந்தா இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி நான் கேட்குறேன். இன்னொன்று என்ன? ரவுண்டு. அதான் போடு ஏதாவது ரவுண்டு வராது இதில். இல்லை அது மனசார போடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்துக்கலாம். கேமராவில் தெரியலன்னு நம்மளுக்கு தெரியுதுல்ல. அது போதும். எனக்கு தெரியுது. நான் கரெக்டாக உனக்கு ஏற்றாப்புல நீ என்கிட்ட வரல வச்சுக்க, நான் வச்சுக்கிறேன். இந்தா வச்சுக்கிறேன். இப்போ இல்லை, மொதல் கேள்விக்கெல்லாம் வைக்க தேவையில்லை. என்னையா கோவிலுக்கு தான் பயமாக இருக்குது. நல்லா தெரியுறேண்ணா.
விளக்கு வேறு அணைச்சி பிடிக்கிறீங்க. கேள்வி கேட்டவா? ம். இங்கே இறந்தவங்க எல்லாரையும் தூக்கு போட்டு இறந்ததா, தற்கொலை பண்ணி இறந்ததா, இந்த தண்ணியில் மாட்டி இறந்ததா சொல்கிறாங்க. இது எதுவும் கொலை இல்லையே, அதுக்கு எதுவும் பதில் வருமா? நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு ஒரு சுருக்கமாக கேட்குறேன். எப்படி இறந்தீங்க? உங்களுக்கு எதாவது பேசணுன்னு இருந்தால் எப்படி இறந்தீங்கன்னு ஏதாவது பதில் வருமா? விளக்கு டல்லாக எரியுது. இது வேறு பயமாக இருக்குது, அமரக்கூடாதுன்னு இருக்காங்களே. ஐயோ, இந்த குச்சி ஒன்று இருந்துச்சு. ஏன் என் பயம் வச்சுக்கிட்டு தெரிஞ்ச பதில் வரலப்பா. நீ ஏதாவது உனக்கு கேட்கணும். ஆம்புலன்ஸ் உண்டு. ஆசைன்றீங்களா? இல்லை இல்லை, இப்போ என்ன கேட்கட்டும். என்னென்னலாம் ஒருவேளை இதுக்கான ரியாக்ஷன் அதுவாக இருக்கலாம். வா, போகிற செங்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் மெயின் ரோடு வேறையா? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மைண்டில் ஒன்று ஓடுது, இடமும் சரியில்லை. ஐயோ, இது புள்ள எரியுது எனக்கு. என்னடா விளக்கு அரிக்கணும்ல, ஒரு மாதிரி ஆகுது. நம்ம லைவாக இருக்கோம், வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதான் விஷயமே. சரி, நீ கேளு ஒரு கேள்வி. இப்போ விளக்கு கை வச்சுக்க அமராம கும்பிட்டுக்கிறியா? எனக்கு நீங்கள் கேட்டதுக்கே ஆம்புலன்ஸு பதில்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ நான் கேட்க போகிறதுக்கு என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் திக்குன்னு இருக்கு. எனக்கு பயமாக தான் இருக்கு. விளக்கு அமரக்கூடாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வேற மாதிரி வருது. ஆம்புலன்ஸ் சவுண்டு ஒன்றும் பாருங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் ரோடு வேற, கையை வேற எடுக்கலான் இருக்காங்க. கையை வேற வச்சிருக்கேன் நான் கீழே. இப்போ பயத்தில் என்ன கேட்குறதுன்னு தெரியாம முழிச்சு உட்காந்துருக்கேன். இங்கே வந்து ஒரு 4-5 பசங்க வந்து உங்களை பார்த்ததா சொல்கிறாங்க. சவுண்டு நீங்கள் எப்போ வெடி சவுண்டு கேட்குது, முதல்ல கேளு. ஒரு 4-5 பசங்க சவுண்டாக கேளு. ஒரு 4-5 பசங்க உங்களை பார்த்ததா சொன்னாங்க. அது கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து ஒரு 4-5 பசங்க வந்து உங்களை பார்த்ததா சொல்கிறாங்க. சவுண்டு நீ எப்போ வெடி சவுண்டு கேட்குது, முதல்ல கேளு. ஒரு 4-5 பசங்க சவுண்டாக கேளு. ஒரு 4-5 பசங்க உங்களை பார்த்ததா சொன்னாங்க. அது கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தோம். இப்போ அண்ணன் அவங்கள்ட்ட முதல் கொஸ்டின் கேட்டார். இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் எதனால இந்த இடத்துல சுற்றி வரீங்க அதை மட்டும் எங்களுக்கு சுருக்கம் ஏதாச்சும் ஒரு இதாக எப்படியாச்சும் சொல்லுங்கள். இப்போ எனக்கு நீங்கள் சொல்லே ஆகணும். டார்ச்சில் அடிச்சு பார்த்து மரமெல்லாம் இருக்கா? மேலே அடி, தென்னை மரத்து மேலே அதே டக்குன்னு இறக்கிறேன். டக்குன்னு அடிச்சோன்னே இறக்கிடுங்க. ஏன்னா சுற்றி பற்றி 2-3 வீடு. ஆமாம், ரொம்ப லாங்கில், ரொம்ப இருந்தால் அங்கே லாங்கில் வீடுகளாக இருக்குது, ரொம்ப லாங்கு. நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து ஆயிடக்கூடாது. ரொம்ப நீங்கள் கேட்டுறீங்களா? நான் கேட்டதுக்கு இது ரியாக்ஷன் இல்லை. ஓ சரி விடு. சவுண்டு யாரோ பேசுகிறாங்க. ஒரு நிமிஷம் எனக்கு அடி, நான் கேள்வி கேட்குறேன் டக்குன்னு. இதுதான் சாக்கு. ஏமானது இருந்தா வீடியோ ரெக்கார்டில் இருக்காங்க பாரு. ரெக்கார்டில் இங்கே உங்கள் குரல் கேட்குது. நடந்தே போனேன். குரல் கேட்குற மாதிரியே உனக்கு கேட்டுச்சுல? பேசுகிற மாதிரி இல்லை, ஆள் பேசுகிறவங்க பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்னாலும் நம்ம இவ்வளோ லைட் அடிக்கிறதுக்கும் சவுண்டாக பேசுகிறதுக்கும் வந்திருக்கணும்ல.
உங்கள் ஃபேமிலி எதுவும் மிஸ் பண்ணுறீங்களா? அதனால இங்கே வர்ற மக்களை எல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தவும் இந்த அமானுஷ வேலைங்களை காட்டுறதும் பண்ணுறீங்களா அப்படின்றது எனக்கு ஒரு இதாக இருக்குது. இதுக்கு ஏதாவது உங்களால் பதில் எழுப்ப முடியுமா? விளக்கு பாரு, விளக்கு பாரு, விளக்கு பாரு, காட்டு. அது படப்படம் நடிச்சு காற்றுக்கு இப்படியே அடிக்குது பாரு. இங்கே 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 இங்கிட்ட எதுவும் காற்று இங்கிட்ட தான் அடிக்கும். எப்பயும் ஏதோ புல்லுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது. அது ஃபுல்லாக நான் கிரீனா நானே கரெக்டாக உங்களுக்கு இப்படி சைடில் அங்கிட்ட அடிங்க யாரோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அடிங்க சைட்டு. ஆமாயா, அங்கே யாரோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? ஆமாயா, ஒரு உட்காந்து கேமராவில் ஒன்றும் தெரியல. இந்த இடத்துல தெரியுது. அதான் நான் சொன்னேன். எனக்கு பக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா? இந்த செடி நிமிந்து ரொம்ப ஹைட்டாக வந்திருக்கா. ஏன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வேம ஏதாவது ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். விளக்க காட்டுறேன். ஐயோ இரேன், இந்த விளக்குல நீ எப்படி இருக்க? ஓப்போ நான் நீங்கன்னா நான் அப்பா பாப்பான்னு இருக்கேன். இப்போ அண்ணன் கேட்டதுக்கு என்கிட்ட நிற்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதை அடித்து பார்த்ததுக்கு செடின்னு நாங்கள் இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட இருக்கீங்க என்னன்னு ஏதுன்னே தெரியலை. உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறது, என்ன சொல்கிறது, எப்படி அவங்ககிட்ட என்ன பேசுகிறேன்னு கூட எனக்கு இப்போதைக்கு இது தோண மாட்டுது. நான் சுற்றி முற்றி பின்னாடி தானே எழுத்தாப்பில் உட்காந்துருக்கேனா? ஏதாவது வந்து ஏதாவது கேள்வி கேட்போம், நாக்க போடுங்க பதில் சொல்லுவோம். யோசிச்சு வந்தோம், நிறைய பிளான் பண்ணோம். ஆனால் இங்கே வந்தால் ஒன்று கூட ஏதோ மைண்ட் டைவர்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கேராக இருக்குது. யாரு உனக்கு ஏதாவது கேள்வி கேட்கறது இருக்கா? ஒன்றுமே கேட்க தோணல. மைண்ட் வர மாட்டேங்குது. வரலண்ணா. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம கைகள் உடஞ்சி பக்கு பக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா? மாவு கட்டு போடுறதுக்கு ஊருக்கு எதுக்காக ஸ்கூட்டு போகும்போது இப்போ பக்கு பக்கு துக்கு துக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா? யாரோ வர அவங்க ரைட் ஆஃப்ங்க, ரைட் அமுத்துங்க, ரைட் அமுத்து. ரொம்ப லாங்கிலேருந்து யாரோ நம்மளை பார்க்க வர மாதிரியே இருக்கு. இல்லை இல்லை, ஒருவேளை இந்த ஏரியாவுக்கு அப்பப்போ செக்கிங் வருவாங்களா? கார் வருது, ஏதோ வண்டி யூட்டன் போடுறாங்க தெரியல. இல்லை காரு இங்கே தான் வர்ற மாதிரி. ஏய், நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் இங்கே ஆன்சர் வர மாட்டேங்குது. எனக்கு ஆம்புலன்ஸ் சவுண்டும் உனக்கு காரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. விளக்கு ஸ்ட்ரீட்டாக வருது காரு. கமுத்துறது அங்கே வெளிச்சம் தெரியுமா? இல்லை இல்லை, யூட்டன் போடுறாங்கண்ணா. யூட்டன் போடுறாங்களா? அப்போ எனக்கு பட 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 படன்னு இருக்கு. எல்லாமே தப்பு தப்பா தப்பு. விளக்கு எது சரியில்லைன்னு வருது. டக்குன்னு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கிளம்புவோம். அப்போ அது என்னன்னா ஒரு ஆள் வந்தாங்க. இப்போ நானும் ஒரு கார் வருது. ஒரு ஆள் வந்தாங்களா? அப்போ அதை இப்போ காரே ஆஃப் ஆயிடுச்சியா? காரு இது மைண்டு கேம் மாதிரி இருக்கு. எனக்கு இது வேற மாதிரி இருக்கு. மைண்டு கேம் மாதிரி இருக்கியா? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த விளக்குல நான் தெரியறேன்னு பாரு. தெரியறேனா? மூஞ்சி அப்படியே கருப்பாக இருக்கணும். ஓகே, தெரியறேன்ல ஓரலாம். இப்போ காய்ஸ், நான் ஒன்று சொல்லணும். இப்போ நாங்கள் கேள்வி கேட்கலான்னு ஒரு ஐடியாவில் நிறைய மெத்தடில் வந்தோம். ஆனால் ஒரு கொஸ்டினும் எங்களை ராங்காக கேட்குது. ஒரு மாதிரி ஒரு என்ன ஒரு பிளர் மைண்டாக டோட்டலாக ஆஃப்ன்ற மெத்தேடுக்கு எங்களை கொண்டு வந்துடுச்சு. எங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக இப்படி தான் போன மாதிரி எங்களுக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுதாக மட்டும் பாருங்கள் வீடியோ பார்க்குறப்ப. அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மைண்ட் கேம் மாதிரி இருக்குது. இங்கே வந்ததுமே மைண்டு ஒரு மாதிரி ஆமாம்
இப்போ நம்ம என்ன பேசுறது என்ன செய்யறது ஒன்றுமே புரியாமல் கோலம்லாம் போட்டு பெருசாக ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம். ஒன்றுமே நடக்க விடலை. நடக்கலை. ஆனால் நாங்கள் எதை பண்ண வந்தோமோ அதை பண்ணாமல் எல்லாமே ஆப்போசிட்டாக போகுது. எனக்கு தெரிஞ்சு இது இந்த அமானுஷன்றதை தாண்டி வேறு ஏதோ நம்மளை மைண்டை கொலாப்ஸ் பண்ணி மைண்டை டைவர்ட் பண்ணி திரும்ப நம்மளை போக வைக்கிறதுக்கான ஒரு மெத்தேடாக தான் அது நினைக்கிறேன். இந்த கேட்ட கொஸ்டின் ஒன்று ஆம்புலன்ஸ் அவங்க மரத்துக்குள்ளே வெளிச்சமாக தெரியுது பாருங்க. இதுவரையோ ஏன்னு விளக்குல வீடியோ விட்டுறாத. எக்காரணத்தை கொண்டு வீடியோ விட்டுறாத. எக்காரணத்தை கொண்டு வீடியோ ஆஃப் பண்ணிடாத. எதாவது ஒன்று கேப்சர் ஆகும். ஏதோ ஒரு கார் வந்துச்சு, ஆஃப் ஆச்சு, ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டுச்சு. மைண்டு கேட்க வேண்டிய கேள்வியே கேட்க முடியாமல் வாய் தடுமாறுது. ஏதோ சைக்காட்டிஸ்ட்டை போய் கொஸ்டின் கேட்குற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வருது. இது உடம்புக்கு ஆபத்து இல்லையா, மூளைக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறது இது வாய்ஸ் கொடுக்கல, சவுண்டு வருது. ஏதோ கேட்குதான்னு மட்டும் தயவு செய்து பாருங்கள். வேறு வழியில் எங்கன்னா லைட் அடிக்க முடியல. ஏன்னா பெரிய ப்ராப்ளத்தில் இருக்குது பிளேஸுமே. யாராவது ரொம்ப லாங்கிலேருந்து ரொம்ப லைட்டுக்கு உணுக்கமாக தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஸோ அதையும் நாங்கள் யோசிச்சு தான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நான் பேச வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை. ஆனால் விளக்கு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஏதாவது ஒன்று வருதுங்க. அது சயின்ஸ் மெத்தேடு மாதிரி இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. அது என்ன ஏதோ ரெக்க மாதிரி தெரியுது பாருங்க. மைண்ட் அப்படியே பின்னாடி பாருங்க, ஏதோ ரெக்க மாதிரி தெரியுது பாருங்க. தெரியுதா? இது கேமரா வந்து ஆமாம் ஏதோ ரெக்கமாக இருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீலில் ஒரு மிருகம் காமிச்சாங்க மூலமாக. அந்த மாதிரி பூச்சியோ கையெல்லாம் சில்லுன்னு எனக்கும் வேணாம். கை நடுங்க. உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. இன்னும் இது வரைக்கும் போனதுலேயே ஏதாவது ஒரு உருவம் தட்டுப்பட்டு நினச்சி வந்தேன். இது வேற மாதிரி பண்ணுது. முன்னாடி வர மாட்டுது. ஏதாச்சும் ஒரு இந்த வீடியோவில் பார்க்குறவங்க சில பேர் இருக்காங்க, கமாண்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரோம், என்னடா பண்ணுறீங்கன்னு ஒரு வீடியோ டவுட் ஃப்ராடு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த டயத்தை வந்து உட்காந்து பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்கு தெரியணும்ல. எனக்கு படபடன்னு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அங்கே கார் ஆஃப் ஆச்சு. இப்போ இந்த ஒரு நிமிஷம் கம்முன்ட்ருங்க. ஒரு நிமிஷம். ஆந்த சவுண்டு ஐஸ் என்னமோ நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே உருவமாக கன்வே ஆகிற மாதிரி எனக்கு தெரில. இங்கே உருவமாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வேறு மாதிரி ஒரு டைவர்ஷனாக இருக்குது. ரொம்ப நேரம் ஏன் உட்காந்துருக்கோன்னு எனக்கு தெரில. இந்த வீடியோ ரொம்ப கிட்டே போகுது. இங்கேருந்து சேஃபாக எப்படியாச்சும் நாங்கள் தப்பிக்கணும். ஏன்னா இந்த தடவை நம்ம சேஃபாக தப்பிச்சாதே அங்கே போய் நம்ம அடுத்த வீடியோவாவது போட முடியும். அடுத்த பில்டிங் தான் போவோம். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இன்னொரு நாள் வந்து இது என்னென்னு எடுக்கணும்னு எனக்கு மைண்ட் செட் வருது. வா, காது கிளியுது. எங்கிட்டோ வர்ற சவுண்டு இந்த ஊருக்கு இங்கே காய்ஸ் இங்கே ரொம்ப தப்பாக இருக்குது. ஒரு ஐடியா. இந்த விளக்கு ஏறிட்டோம், நம்ம தெரியாமல் அங்கே தூரத்தில் நின்று செல்லில் வீடியோ எடுப்போம். ஏதாவது கேப்சர் ஆகுதான்னு பார்ப்போமா? ஓகேவா? விளக்கு ஏறிட்டோம். வா, அப்படி மெதுவாக நான் அப்படி உட்காந்துக்கிட்டே வா. மெதுக்கார் என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். இரு காய்ஸ் அங்கே விளக்கு தெரியுது. வருதியா? இங்கிட்டு வா, பக்கத்தில் வா. ஒளிஞ்சுக்கலாம். தெரியாம இரு. அந்த இடத்த டார்கெட் பண்ணு. ஏதோ வர்ற மாதிரி இருக்கியா? செடியெல்லாம் யாரோ
எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல யாராவது வரணும். கேமராவை மட்டும் எடுத்துடாதியா, யாராவது வரணும்யா. கரெக்டாக காட்டு. இரு, நம்ம 2 பேரும் செல்ஃபியில் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ இதில் ஒன்று ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது ரெக்கார்ட் ஆகட்டும். கொஞ்சம் கம்மி பண்ணிடுறோமா? இல்லை இல்லை, குறைச்சிரு. எல்லோ லைட்டாக தெரிகிற மாதிரி. தெரிகிற மாதிரி. ஓகே. நாங்கள் ஒளிஞ்சிருக்கோம். யாருமே இங்கே நடக்கல, ஆனால் யாரும் இங்கே நடக்கிற மாதிரி இருக்கு, பேசுகிற மாதிரி இருக்கு. ஒன்றுப்போ ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேமரா வச்சுருக்கோம், நைட் விஷன் வச்சுருக்கோம். அப்போ அது கவர் பண்ணணும். இப்போ அது நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால என்ன இது நைட்டு விஷனில் என்ன சூட் ஆகுதுன்னு எங்கே நேர் எரிதாருங்க. அப்பா, ஒரு நிமிஷம் லைட் எடுத்து அங்கே அடி. யாரோ வர்ற செடி வேறு பிடிச்சிக்கு. ஒரு 5 நிமிஷம் சைலண்டாக இரு. லைட்டு மேலே தூக்காத, கீழடி. யாரோ அந்த செடியில் நடந்து வர மாதிரி இருக்கியோ. அங்கு நீ வந்தா கைஸ் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். வீடியோ என்ன 1 நிமிஷம் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு, கட் பண்ணிட்டோமோ? ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குல்ல, போகக்கூடாது. போயிடலாமா? இங்கே இருக்கிறது எனக்கு சேஃப்டி படலை. நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், இங்கே 2 இதுக்குமே சேஃப்டி படலை, வேறு மாதிரி இருக்குது. லைட்டு திருப்புறேன். லைட்டு திருப்ப நம்ம மேலே காய்ஸ். இப்போ நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து முதல்ல தப்பிக்கணும். ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். மற்றபடி எதுவுமே இல்லை உருவமாக எங்களுக்கு தட்டுப்படல. ஆனால் இப்போ நாங்கள் விளக்கு வச்ச இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு டார்கெட். நாங்கள் உட்காரும்போது மட்டும் விளக்கு அலசி இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி வந்தோடனே பார்த்தீங்கன்னா விளக்கு அப்படியே நேற்று இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படியே நேரம் எரியுது. நேரம்னா நம்ம சாமிக்கு முன்னாடி பிடிச்ச நேரம் எரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எரியுது. அதுதான் இருக்குது. இப்போ எங்களுக்கு இப்போ என்ன விளக்கு அமுத்திட்டு நீங்கள் வச்சுட்டு போகணும். இன்னும் பண்ணி அங்கே ஏறிட்டு வரல. ஆனால் எங்களுக்கு பார்த்தா சொடக்கு சவுண்ட், அந்த செடி நடந்த மடங்குற சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்ட் ஆள் வருவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. அது நல்லா கேட்குது. எக்கோவில் சாங்கெல்லாம் பலமாக விழுகுது அப்பப்போ. அது நல்லா பாசிட்டிவாக இங்கே இருக்குது சாமி பாட்டா. இது மைண்ட் டைவர்ட் கேம் மாதிரி இருக்குது. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இங்கே நடந்ததை நான் அடுத்த வீடியோ சேர்த்து சொல்லிட்டு அடுத்த வீடியோ இன்னொரு தடவை நாங்கள் இங்கே வந்து எடுக்க போகிறோம். எங்களுக்கு கிளியராக தெரியுது, கண்டிப்பாக வந்து எடுப்போம். ஆனால் இங்கே ஏதோ இருக்குது, கண்டிப்பாக இருக்குங்க. எங்களால் இப்போதைக்கு லைட் அடிச்சு எதையுமே காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா வீடியோவும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். எங்களுக்கு மூஞ்சி கூட தான் கிளியராக தெரியுது. இப்போதைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு கிளம்புறதான் பார்க்குறோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம். எங்களுக்கு ஏன்னா ரொம்ப லாங்கில் இருக்கும். சவுண்ட் மட்டும் தான் அங்கே இருக்குது. ஏதாவது சின்ன சின்ன சவுண்டுகள் மட்டும் தான் கேட்குது. நாங்கள் வீட்டுக்கு போக எப்படி அது எங்களுக்கு கேட்குது, அவங்க கேட்குறான்னு கூட தெரியல எங்களுக்கு. ஓகே, நம்மண்ணா சரி, ஓகே கைஸ், நாங்கள் கிளம்புறோம். என்னன்னு பார்த்துட்டு எனக்கு அந்த விளக்கு சைடு போகிறதே பயமாக இருக்குது. போய் அமுத்தி எடுத்துடலாம். ஏறேன், நீ ஏடு, நான் பக்கத்தில் போய் அமர்த்திட்டு வரவா? இது அதை மட்டும் எடு. விளக்கு அமர்த்த போகிறேன். நான் ஒன்றுமே தெரியல, நான் வெளிச்சம் அமுத்திட்டாரு. ஒன்றும் இருட்டில் ஒன்றுமே தெரியல. பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் கவர் ஆகுதான்னு தெரியல.
நல்லா கேமரா ஆஃப் பண்ணு கேமரா ஆஃப் பண்ணு